முருங்கைக்கீரை சேர்த்து நெய் உருக்கிறதுக்கு 400 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். 400 கிராம் பட்டர் அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்து நல்லா உருகி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி பட்டர் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இதில் மேலே இருக்க இந்த நுரை எல்லாமே அடங்கிடணும். இந்த மாதிரி கொஞ்சம் கிளியராக வந்ததுக்கப்புறம் 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கணும். இப்போ மேலே இருக்கல இந்த மில்க் சாலிட்ஸ் எல்லாமே முருகி வந்துடும். அந்த கீரையோடய சேர்ந்து கிறிஸ்பாயிடும். இந்த மாதிரி வெண்ணெய் உருக்கும் போது முருங்கைக்கீரை இல்லை கருவேப்பிலை சேர்த்து செய்யும்போது ரொம்பவே சத்தான நெய்யாக இருக்கும். முருங்கைக்கீரையில் உள்ள எல்லா சத்துமே இந்த நெய்யில் சேர்ந்துட்டு நல்ல ஒரு லைட் க்ரீன் கலரில் வரும். இதில் இருக்க மில்க் சாலிட்ஸ் எல்லாமே கிறிஸ்பாயிட்டு நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் தெரியும். இப்போ இதை கொஞ்சம் மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் ஒரு துணி வடிகட்டியில் வடிகட்டி அரௌண்ட் டெம்பரேச்சர்லேயே வச்சுருக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்பவே மணலாக சூப்பரான நெய் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.